டேய் சரி, உன் அத்தைக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நீ எக்காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது. வெயிட் பண்றேன்ப்பா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி? என்னைக்காவது ஒரு நாள் நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சுட்டா, அப்போ சட்டத்தை நம்ம ஏமாத்திட்டோன்னு மறுபடியும் நம்ம மேல கேஸ் போட்டுட்டாங்கன்னா? சரி, அவ்வளவு தூரம் போக விட மாட்டேன்டா. தங்கச்சி சோபா சந்திரவை கொண்டது அந்த அப்ரூவான்னு நிரூபிச்சிருவேன். அதை ப்ரூவ் பண்ண இதெல்லாம் பண்ண வேண்டியதா போச்சுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். அப்பதான் நாம சேஃப். அதுக்கப்புறமா அந்த அப்ரூவாவுடைய கேர் ஆஃப் அட்ரஸ் ஜெயிலா மாறிடும். எஸ். ஹலோ மாமா, நடக்க கூடாதது நடந்துருச்சு மாமா. என்னாச்சுமா? சரி மாமா இறந்து போயிட்டாருன்ற உண்மையை தாங்க முடியாம மீரா அத்தை தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க மாமா. நீ என்னமா சொல்ற? நீ விளையாட்டா ஜோக் தானே பண்ற? அத்தை இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நான் ஜோக் பண்ணுவேனா மாமா? ஹலோ, மம்மி சொல்லிட்டேன் மம்மி. அப்பா 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 என்னாச்சு? அப்பா எதுக்கு அழுவுறீங்க? என்னாச்சுப்பா முதல்ல சொல்லுங்கப்பா. நீ உண்மையிலேயே இறந்து போயிட்டு நினைச்சு ஓ அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாடா. அண்ணா, என் கல்யாணத்துக்காக இவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணியும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமே இருக்குண்ணா. என்னடி சொல்ற? இன்னும் என்ன வாங்கணும்? வாங்கினதை பத்தி எல்லாம் சொல்லலமா, யாருக்கு வாங்கணும்னு. பூரி,
நான் வாங்கினது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, நீ இல்லாம வேற யார் வாங்கி தருவா? எனக்காக நீ ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண. சிவாவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் அண்ணி செலக்ட் பண்ணாங்க. உன்னோட செலக்ஷன் கூட சூப்பரா இருக்கு. ஆனா என்ன, சிவாவும் நானும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் ஒன்னு கூட செலக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 2 ஷர்ட் சிவாவுக்காக நானும், ஒரு 2 சாரீஸ் சிவா எனக்காக செலக்ட் பண்ணான்னு வச்சுக்கோ. எனக்கும் அது ஸ்வீட் மெமரிஸா இருக்கும் இல்லையா அண்ணா? அவ்வளவுதானே. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம எப்படிமா? சரி வாங்க, சிவா செலக்ட் பண்றது உனக்கு பிடிக்கணும், அதே மாதிரி நீ செலக்ட் பண்றது சிவாக்கு பிடிக்கணும். ம். அப்போதான் அது ஸ்வீட் மெமரியா இருக்கும். சரி வாங்க. ஆ. ஆ, இது ஓகே புரி. நல்லா இருக்கு சிவா. இதுவா சிவா? அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சிவா, இன்னொரு சாரி செலக்ட் பண்ணி கொடுக்குறியா? ம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மோத்திச்சூர் லட்டுன்னா? மீரா, இந்த ராக்கின்ற பண்டிகை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராக்கி நாள் அன்னைக்கு நீ ரொம்பவும் ருசியா பண்ற இந்த மோத்திச்சூர் லட்டுக்காக நான் எப்பவும் எதிர்பார்த்துட்டே இருப்பேம்மா.